கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் கூட மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நலமாகவும் சுகமாக இருக்கிறது என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் உண்மையான காரியம். நம்முடைய திறமையோ நம்முடைய பலனோ நம்முடைய மற்ற ஸ்தோத்திரம் திறமைகளோ காரியங்களோ ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை மகா பெரியது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிற நேசம் மகா பெரியது. மனிதர்கள் நம்மை விழுங்க பார்க்கலாம், மனிதர்கள் நமக்கு ஸ்தோத்திரம் குழிய வெட்டலாம், மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செயல்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நமக்கு ப்ரூவ் பண்ணி கொண்டே இருப்பார். அவர் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை ஸ்தோத்திரம் ஆதரிக்கிறார், எந்த அளவுக்கு நம்மை நடத்துகிறார், ஏந்துகிறார், தப்பு வைக்கிறார் என்பதற்கு அவர் நம்மிடத்துல காட்டக்கூடிய காரியங்களும் அவர் நம்மிடத்துல காட்டக்கூடிய அன்பையும் நாம் பார்த்து விளங்கிக் கொள்ள முடியும். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நீங்க ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், நீங்க ஒருபோதும் கலங்க வேண்டாம். ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரா, என்னை சுற்றிலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது ஏது செய்வது சொல்லி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படவோ தடுமாறவோ தேவையில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற நாம் விசுவாசிக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தர் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல மாத்திரம் நாம் தெளிவா இருப்போம். கர்த்தர் நம்மை நேர்த்தியாக நடத்துவாராக. ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை கடன் சொல்லுவோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 128 சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 128 அதனுடைய 4 வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 128 அதனுடைய 4 வசனத்தை. சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். போதுமானது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற நம்மிடத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் நம்மை செழிப்பாக்க விரும்புகிறார், கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் உயர்த்த விரும்புகிறார், நடத்த விரும்புகிறார், உன்னதமான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். மற்ற ஜனங்களை விட மற்ற ஜாதிகளை விட கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியாது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பிரயாசப்படுகிறார். அதற்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த காரியங்களில் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா அதுக்கு மேல உள்ள வசனத்தை நாம் பார்க்க முடியும். அதை வாசியுங்கள். அதை வாசித்து அது நீங்க வீட்டுல கூட நீங்க எந்த இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வேதத்தை கையில் எடுத்துக்கணும், நீங்க வாசிங்க. அதை பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நமக்கு தான். ஒருவேளை நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நம்மிடத்துல வராமல் நாம் அனுபவிக்காமல், நம்முடைய மனைவி அனுபவிக்காமல், நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்காமல், நமக்கென்று சொல்லி நாம் அந்த காரியத்தை அதை நாம் அனுபவிக்காமல் அந்த பணமானது கையின் பிரயாசமானது விரயமாகுது என்று சொன்னால் நம்மை செக் பண்ண வேண்டும். ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல, கர்த்தருக்குரிய காரியத்துல நம்மிடத்துல ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சோடை போயிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாகிய இந்த கையின் பிரயாசம் நம்மை விட்டு விலகி அது கடன்காரனுக்கும் வட்டிக்காரனுக்கும் தேவையில்லாத செலவினங்களுக்கும் போகுது என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலிருந்து நாம் எங்கேயோ தவறி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, முதலாவதாக உள்ள ஆசீர்வாதம் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு இரண்டாவது பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்தது மனைவியுடைய ஆசீர்வாதம். உன் மனைவி வீட்டோர்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதம். அதுக்கு உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும்
இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை. அதாவது ஒரு குடும்பத்திற்குரிய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மற்றும் உன்னுடைய கையில் பிரயாசம் என்று சொல்லி எல்லா வகையான ஆசீர்வாதத்தையும் இந்த ஒரு காரியத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த காரியமும் உன் மனைவி காரியம், உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியம், உன் பேர பிள்ளைகளுடைய காரியம், உன் சமாதானம், உன் வீட்டின் நிலவரங்கள், உன்னுடைய காரிய சகல விதமான ஸ்தோத்திரம், சமாதானம், சந்தோஷமான காரியங்கள் முழுமையாக நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் இதை எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இதை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க முழு உரிமையையும் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதற்கு ஏற்ற வழிகளை திறந்து நமக்குரிய ஆசீர்வாதத்தை என் தேவனாய் கர்த்தர் நிறைவாய் கொடுப்பதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதம், நம்ம தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடைய கரத்துல வந்து சேர முடியாமல், அதை நாம் அனுபவிக்க முடியாமல், நம்முடைய மனைவி அனுபவிக்க முடியாமல், நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க முடியாமல், தேவையில்லாத செலவுகளுக்கும், மருத்துவ செலவுகளுக்கும், தேவையில்லாத வட்டிகளுக்கும், தேவையில்லாத கடனுக்கும், தேவையில்லாத காரியங்களுக்கும் போகிறது என்று சொன்னால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை அதிகமாக நேசித்துக் கொண்டு தேவனாய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இல்லை என்பதை இதற்கு திட்டவட்டமாக கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி. அப்ப இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டில் கணிதம் திராட்சைக்குரிய சரியா இருப்பான், உன் பிள்ளைகள் ஒழுங்குள்ள கண்ணிகள் போல வளர்ந்திருப்பார்கள், உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், உனக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்வார்கள், நீ சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்வார்கள், என்ன நல்லா செய்யணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிறாய் அதை எல்லாவற்றை அப்படியே கீழ்ப்படிவார்கள், செயல்படுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய். இவை எல்லாம் நீ ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறார் தேவனாய கர்த்தர். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்திலிருந்து இல்லை என்று சொன்னால், ஒருவேளை நமக்கு வரவில்லை என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை செக் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பரிசோதித்து பாருங்க. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேனா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்னிடத்தில் இருக்கிறதா? மனுஷனுக்கு பயப்படாதீங்க, எக்காரணத்தை முன்னிட்டு மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அதுக்காக எல்லாத்துக்குமே நீங்க நெஞ்சு நிமிர்ந்து நில்லுங்க அப்படி சொல்ல வரல. மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி நமக்கு நீதிமொழிகள் 29:25 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 29 25 சொல்லப்பட்டு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா நீங்க மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். நானும் ஒரு மனுஷன், ஊழியக்காரன். ஐயோ, ஊழியக்காரனுக்கு பயந்து நடிக்கணும். ஊழியக்காரன் நீங்க கனம் பண்ணணும். ஊழியக்காரனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஊழியக்காரனுக்கு ஆண்டவருடைய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், அழைப்பு, அதற்காக நீங்க கனம் பண்ணணும். மற்றபடி பயம் வேற, கனம் வேற. நீங்க அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பயப்படுதல் என்று சொல்ல நடுங்குதல் அது வேண்டாம். அந்த பயம் வந்து மனுஷனுக்கு பயப்படுற பயம் வந்து ஐயோ பாஸ்ட் என்ன சொல்லுவாரோ, பாஸ்ட் எதுவும் சொல்லிடுவாரோ, பாஸ்ட் திட்டிடுவாரோ, பாஸ்ட் எதுவும் மனசு நோர் அழகும், அந்த பயம் வேண்டாம். அந்த பயம் வந்து அது வந்து என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து, அது கண்ணியை வருது. ஆனால் நீங்கள் ஊழியக்காரரே, நீங்க ஸ்தோத்திரம், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நீங்க கொடுக்கணும். கனத்தை நீங்க கொடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற மார்க் ஆகிய நான் உங்களை போல சாதாரண பாடுள்ள மனுஷன். அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. உங்களை போல சாதாரண பாடுள்ள மனுஷன். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே வேதனைகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் நிந்தனைகளும் கலக்கங்களும் கண்ணீரும் எல்லா விதமான வேதனைக்குரிய காரியங்களும் என்னிடத்திலும் இருக்கிறது, எனக்கும் வரும். சோ உங்களை போல சாதாரண பாடுள்ள மனுஷன் தான். என்ன, நீங்க போய் வெளியில போய் வேலை செய்றீங்க, நான் உங்களுக்காக ஆண்டுடைய நாமத்தை முன்னிட்டு வேலை செய்யறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் நீங்கள் ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய கனம் என்னவென்று சொன்னால், எதற்காக நீங்க கனம் சொன்னா, ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, ஆண்டவர் இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், அதை நீங்க கனம் பண்ணணும். மனிதனே இல்லை. பாஸ்ட் நீங்க கனம் பண்றதுக்குரிய காரியம் என்னன்னா, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தையும் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அழைப்புக்கும் நீங்க கண்டிப்பாக கனம் பண்ணியாகணும். அதற்குரிய கனத்தை நீங்க கண்டிப்பாக ஊழியக்காரனுக்கு கொடுத்தாகணும். ஸ்தோத்திரம். நீங்க அப்படி கொடுக்கும் பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் சாதாரண பயம், அது வந்து கண்ணியை வருவிச்சு.
ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்ன ஜீவ ஊற்றை உண்டாக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் உங்களை நேர்த்தியான பாதைக்கு நேரம் நடத்தி செல்லும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் அந்த பரலோக ராஜ்யமாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்குரிய வழிகளை உங்களுக்கு உருவாக்கும். எனவே கர்த்தருக்கு நீங்க பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படுறத நீங்க விட்டு விடுங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மனுஷனுக்கு ஊழியக்காரர்களுக்கு பயப்படுகிற பயம் வேற, ஆனா கனம் பண்ணுதல் வேற. நீங்க கனம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவரும் நமக்கு வேதத்துல நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார், தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் பயம் வேற, கனம் வேற. எனவே நீங்க கனம் பண்ணுங்கள், மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, நான் அடுத்த பகுதிக்கு நான் கடன் சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏன் நமக்கு இருக்கணும்? கட்டாயம் இருக்கணுமா? நான் கண்டிப்பா கர்த்தர் பயந்தான் ஆகணுமா? பயப்படணும் என்ன ஆகும்? அது உங்களுடைய விருப்பம். நீங்க பயப்பட வேண்டியது வேத நியமம். நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல சொல்லப்பட்டு நீ கர்த்தருக்கு பயந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ கர்த்தருக்கு பயந்தால் நீ ஸ்தோத்திரம் ஜீவனுக்கு எதுவான காரியங்களை பெற்றுக் கொள்வாய். நீ நீதிமொழிகள்ல நீ ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா 29ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுவதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவதனால் நம்ம ஸ்தோத்திர ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆத்மாதாயம் பண்ணுவான். ஆத்மாதாயம் கர்த்தருக்கு பயப்படுவான். அது மாத்திரம் நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது ஜீவனுக்கு எதுவானவர்களை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஜீவ ஊற்று, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி நிறைய காரியங்களே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீங்க தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படலாம் பயந்துதான் ஆகணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அது பயப்படுறது உங்களுடைய காரியம். ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கட்டாயம் நீங்க பயந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு பயம் உங்களிடத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்பொழுதும் 24 hours உங்க கூடவே உங்க ஊழியக்காரனாகிய நான் இருக்க முடியாது, இருக்க மாட்டேன். கட்டாயம் உங்களை பார்த்து கொண்டே அதை அவர் பார்த்தா என்ன பண்ணுவாரு, ஏது பண்ணுவாரு, அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் கர்த்தர் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்றீங்க, யார் இடத்துல என்ன பேசுறீங்க, அது மாத்திரம் இல்லாம ஸ்தோத்திரம் நம்ம குளிக்க போற இடத்துல பாத்ரூம்ல என்ன நடக்குது, அல்லது நம்ம தூங்க போற இடத்துல செல்லுல நம்ம வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யார் இடத்துல என்ன பேசுறோம், எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செயல்படுத்துறோம் என்கிற அந்த காரியங்களை நான் பார்க்கிறேனோ இல்லையோ, உங்களுடைய மனைவி பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய புருஷன் பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய சொந்த பந்தம் பார்க்கிறார்கள் இல்லையோ, அரசாங்கம் பார்க்கிறது இல்லையோ, என் தேவனாய் கர்த்தர் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை யார் பார்க்கிறார், நான் சொல்லுகிற காரியத்தை யாருக்கு தெரியும், நான் பேசுகிற காரியம் யாருக்கு தெரியும், நான் செயல்படுகிற காரியம் யாருக்கு தெரியும்? பாஸ்டர் பார்க்க போறாரா, அல்லது பாஸ்டர் மனைவி பார்க்க போறாங்களா, அல்லது பிள்ளைகள் பார்க்க போறாங்களா, அல்லது என்னுடைய கணவன் பார்க்க போகிறாரா, அல்லது என்னுடைய மனைவி பார்க்க போறாரா, அல்லது என்னுடைய சொந்த பந்தம் பார்க்க போகிறதா, அல்லது நான் எதை பத்தி யாரிடத்துல என்ன சொல்லுகிறனோ, எங்க போய் எதை பார்க்கிறனோ, எதை செய்கிறனோ, இதை அதுக்கு சம்பந்தப்பட்ட பார்க்க போறாங்க, கேட்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விட்டு என்னை பார்க்கிற, என்னை படைத்திருக்கிற என் தேவனாய் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன சிந்திக்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எதை பார்க்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எதை பேசுகிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பயம் உங்களிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் என் தேவனாய் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நலமா வாழ வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் நான் இதை வேதத்தில் உள்ள எச்சரிக்கையோடு கூட சொல்லுகிறேன், நீங்கள் நலமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த பூமியில ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த பூமியில தேவநாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் சாட்சியா வாழ வேண்டும் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் கட்டாயமாக அவரிடத்தில் நீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. கட்டாயமாக எதிர்பார்க்க முடியாது. நான் இந்த தினத்துல நான் வேற ஒரு சமாதானத்துக்கு ஏதோன ஒரு வார்த்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து நான் ஆண்டு சொன்னதை காத்திருந்தேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஆண்டரை கிளிக் பண்ண ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயத்தை பத்தி பேசும் சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் ஆண்டு சொல்ல எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழ முடியுமே தவிர, மற்றபடி திறமையினாலேயே பலத்தினாலேயே ஸ்தோத்திரம் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் சாதித்து நினைப்பீங்கன்னு சொன்னால் ஏமாந்து போய்விடுவீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள், மறந்து போய்விடுவார்கள். கர்த்தருடைய காரியத்தை நீங்க விளையாடாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மனிதன் உங்களை பார்க்க முடியாது, மனிதன் உங்களை யாரும் பார்க்க முடியாது, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் நம்முடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. 19:7 தானா வாசிங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நல்லா கவனிங்க, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். கவனிங்க, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு ஆண்டவர். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். தயவுசெய்து கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. நம்ம ஏனோ தானங்கிற வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் போதும். ஏனோ தானங்கிற வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் போதும். அதெல்லாம் ஒரு ஒரு இதுல வச்சிருங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து, உங்களுடைய பேச்சை குறித்து, உங்களுடைய நடக்கையை குறித்து, உங்களுடைய பார்வையை குறித்து, உங்களுடைய செயல்பாட்டை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காத மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க ஒரு விதமா பேசுவீங்க, நீங்க ஒரு விதமா பழகுவீங்க, நீங்க வந்து உங்க மனசுல எதுவுமே இல்லாம நீங்க பேசி பழகிட்டு இருப்பீங்க. ஆனா மற்றவங்க பார்க்கும் பொழுது ஐயா என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறார், இப்படி பழகிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு தவறான எண்ணம் உருவாகலாம். ஆனால் உங்களுடைய மனது தெளிவா இருந்து, உங்களுடைய புத்தி தெளிவா இருந்து, நீங்க எந்த ஒரு தவறு இல்லாம தவறான எண்ணத்தோடு பழகாம நீங்க பேசாம நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனால் 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 கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல மற்றவர்களோடு கூட காரியங்கள் செயல்படும் பொழுது, பேசும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்ம வந்து என்ன சொல்றது, காரியங்களை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அல்லது வந்து மற்றவர்களுக்கு போகும் பொழுது, வரும் பொழுது, நம்முடைய காரியங்கள் செயல்படும் பொழுது, தயவு செய்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்க. ஒரு காரியத்தை நீங்க செய்வதற்கு முன்னதாக, ஒரு காரியத்தை நீங்க நடத்துவதற்கு முன்னதாக, ஒரு காரியத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ, தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ, அல்லது வந்து குடும்பத்திலேயோ, ஊழிய காரியங்களிலோ, ஸ்தோத்திரம், நீங்க வந்து ஒரு காரியத்தை நடத்துவதற்கு முன்னதாக, செய்வதற்கு முன்னதாக, பேசுவதற்கு முன்னதாக, ஒரு காரியத்தை செயல்படுவதற்கு முன்னதாக எச்சரிக்கையா இருங்கள். எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தருக்கு பயப்படுவது கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். இன்னொரு வசனம் வாசிங்க, அந்த வசனத்தை. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள். இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை. நீங்க லஞ்சம் கொடுத்து நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா பணத்தோட கொடுத்து, ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், இதை நீங்க வச்சுங்க, இதை வச்சுட்டு எப்படியாவது நான் செஞ்ச பாவத்தை எப்படியாவது நீங்க வந்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க உள்ள அதிகாரிகள் மத்தியில போய் நம்ம போய் பணத்தை கொடுத்து காரியத்தை நிவர்த்தி பண்ற மாதிரி தேவனிடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், நீங்க மைண்ட்ல என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய உள்ளத்துல நீங்க என்ன வச்சிருக்கீங்க, இதெல்லாம் மனுஷன் பாக்குறானா இல்லையோ, உங்க மனைவி பிள்ளைங்க பாக்குறாங்களோ இல்லையோ, உங்க புருஷன் பிள்ளைங்க பாக்குறாங்களோ இல்லையோ, என் தேவனாய கர்த்தர் தெளிவா பார்த்து கொண்டிருக்கிறார். தெளிவா பார்த்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து, ஒருவேளை உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்க இடத்துல இல்லை என்று சொன்னால் இன்று நீங்க மறந்துருங்க. இன்னைக்கு கூட இந்த செகண்ட்ல, ஆண்டவரே நான் தெரியாம நான் வந்து பண்ணிட்டோம்ப்பா, தயவு செய்து மன்னிச்சிடுங்க, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தயவுசெய்து நீங்க ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க அந்த காரியத்தை விட்டு விலகுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தயவுசெய்து உங்களுக்குள்ள கொண்டு வந்துருங்க. இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என் மனம் போல நான் வாழுவேன், எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு நல்ல பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சக்தி இருக்கு, நான் எல்லாம் பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், அது உங்களுடைய காரியம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்க தீமையை விட்டு விலகுனீங்கன்னு சொன்னா
கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் ஆண்டு சொன்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இவ்வளவு நாள் ஆச்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆராய்ச்சி ஆண்டவர் பின்பற்றி இவ்வளவு நாள் ஆகி கூட எனக்கு வந்து ஆசீர்வாதமே வரலையே, நான் எனக்கு எதிர்த்துட்டா நான் தோல்வியாவே இருக்கேன், நான் இன்னும் இப்படியே இருந்துட்டு இருக்கிறேனே, ஆனா இப்ப ரசிக்கப்பட்டு வந்தவங்களும் நல்ல ஹை லெவல்ல போயிட்டு இருக்கிறாங்க, ஆனா நான் இன்னும் இப்படி இருந்துட்டு இருக்கேன், இன்னும் தரித்திரத்துல இருந்துட்டு இருக்கிறேன், இன்னும் நான் வந்து கடன்ல இருந்துட்டு இருக்கிறேன், கண்ணில இருந்துட்டு இருக்கிறேன், வேதனையா இருந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஓடி ஒளியக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறேன், என்ன காரணம் என்று சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு கர்த்தருக்கு பயப்படைய பயத்துல மட்டும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக். வெளி தோற்றத்துல வேணா நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போல காட்டி போடலாம். இங்க இருக்கணும். ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னதாக, ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு முன்னதாக, ஒரு காரியத்தை ஈடுபடுவதற்கு முன்னதாக ஐயோ கர்த்தரை பார்த்து கொண்டு ஒரு பயம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப். கண்டிப்பாக நீங்க ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழுகிறது என்பது சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் உங்களுக்கு பாடு வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக அதுக்கு பிரதிபலனை இந்த பூமியிலும் தருவார், மறுமையிலும் தருவார். என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க துன்பப்பட்டு வேதனைப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க கேட்டு அதன் நிமித்தம் நீங்க வந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு சொன்னா அதுக்கு பிரதிபலன் உங்களுக்கு பரலோகத்துல மிகுதியா இருக்கு. அது வேற சாப்டர். ஆனா உங்களுடைய உள்ளம் சரியில்லாமல், உங்களுடைய எண்ணம் சரியில்லாமல், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் நீங்க வாழ்ந்து கொண்டு நான் என்ன தரித்திரத்துல இருக்கேன், வேதனையில இருக்கேன், துக்கத்துல இருக்கேன், துயரத்துல இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நீங்க செக் பண்ணி அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக இருக்கிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 21 அதிகாரம் அதனுடைய 9 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 21:19 வசனம். 2:19 வசனம். சீக்கிரம் வாசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும். 2:19 உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். கவனிங்க, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை தண்டிக்கும் கண்டிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்பட பயம் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா உங்களுடைய தீமை உங்களை தண்டிக்கும். உங்கள் மாறுபாடுகள் என்று சொன்னா அதுக்கு என்ன சரியான வார்த்தைன்னா பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. மாறுபாடான புரியுதுங்களா உங்களுக்கு? நாம சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். இப்போ யாரு, இப்போ என் பக்கத்துல யாரும் இல்லை, ஒரு சின்ன என் ஃப்ரெண்ட் இருக்காங்க வைங்களேன். என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நான் போய் சொல்றேன், டேய் உன்னைய போல ஒரு நல்லவன் யாருமே இல்லடா, ஐயோ நீ என்னுடைய ஆபத்துல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிற, எனக்குன்னு சொன்னா எந்த இடத்துல நீ வந்து நின்றுகிட்டு இருக்கிற, ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா ஓடோடி வரக்கூடிய உன்னை போல ஒரு நல்லவன் யாருமே இல்லடா, நீ எவ்வளவு பெரிய நல்லவன்டா, அப்பா எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கு, நான் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன், கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டு நான் அவனுக்கு முன்னாடி நான் அப்படியே புகழ்ந்து அவனை தூக்கி உயரத்தை வச்சு அப்படியே பெரிய கோபுரத்தை கொண்டே வச்சிருவேன். என் ஃப்ரெண்ட பேசல. இன்னொருத்தர போய் நான் பேசும் பொழுது இவனை பத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான வீக்னஸையும் போட்டு உடைப்பேன். சே நம்மளாம் ஆளாவன், இவனெல்லாம் போய் இவன்ட்டெல்லாம் நம்ம பேசி பழகுனது கேவலம், அவனை போல ஒரு கேவலமானவன் யாருமே கிடையாது, அவன் வாங்கின காசை கொடுக்க மாட்டான், அங்க போய் அவன்கிட்ட அப்படி பேசலாம், இவன்ட்ட இப்படி பேசலாம், அங்க போய் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், ஐயே இவனை போல ஒரு கேவலமானவன் யாருமே இருக்க முடியாது சொல்லிட்டு இன்னொருத்தர் போய் பேசுறோம். பாத்தீங்களா? இதுதான் மாறுபாடு. இந்த மாறுபாடு உங்களை கண்டிக்கும். வசனம் தெளிவா சொல்லுகிறது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், நீ செய்யக்கூடிய தீமை உன்னை கண்டிப்பாக தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று சேனையின் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நலமாய் இருக்க வேண்டும், நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும், நீங்க நல்ல செழிப்பாய் ஆரோக்கியமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை முடிந்து சொல்லுகிறேன். தயவு செய்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட வாழுங்க.
ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனால் உணர்த்தப்படக்கூடிய உங்களிடத்திலே போல கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும் என்று சொன்னால் தயவு செய்து இப்பொழுது அதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் தெரியாம இவ்வளவு பொல்லாங்கான காரியத்தை செய்து விட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் ஈடுபட்டு விட்டேன், தயவு செய்து மன்னிச்சிருங்க, இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை விட்டு வெளியில வர பாருங்க. நீங்க அப்படி வந்துட்டீங்கன்னு சொன்னா இன்றைய தினமே உங்களுக்கு அதற்கு ஆசீர்வாதத்தை என் தேவனாய் கர்த்தர் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உன்னதமான ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில வாழ்வு நாம் எண்ணத்தை சாதித்து விட்டு நான் போக போகிறோம். பிரியமான தேவனுக்கு வாழ்கிற நாள் வரையிலும் அவன் நல்லவனாக வாழ்ந்தான், அவன் உண்மையாகவே 4 பேருக்கு நல்லது செஞ்சான், உண்மையாகவே தியாக மனப்பான்மையோடு கூட வாழ்ந்தான், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். ஆகையால் அவன் பரலோகத்தில் போய் கண்டிப்பாக சேர்வான் என்கிற ஒரு சாட்சி இந்த பூமியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு நாம ஸ்தோத்திரம் அங்க போய் தேவையில்லாத காரியங்களை, இங்க போய் தேவையில்லாத காரியங்களை நாம் செயல்படும் பொழுது பிரியமான தேவனுக்கு நம்முடைய பெயரை கெடுத்துக் கொள்வது இல்லாமல் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் ஒரு பெரிய சாபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் பெரிய சாபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பாக ஸ்தோத்திரம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு பொல்லாப்பை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இத்தனை நாட்களை நான் உங்களிடத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமை காண்பாய், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி பேசுங்க. நான் இந்த தினத்தில் நான் உங்களுக்கு சமாதானக்கு ஏதுவான வார்த்தை தான் நான் தியானித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் எனக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படைய பயத்தை நீ உணர்த்து சொல்லுன்னு சொன்னதுனால நான் இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பிரேமணி தேவனுடைய பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்ம இடத்துல குறைவா இருக்கும் என்று சொன்னார், தயவுசெய்து இன்றைய தினத்தில் நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவன் அப்படி இருக்கிறான், அவனா ஆண்டுடைய பிள்ளைதான், இவன் இப்படி இருக்கிறான், இவனும் ஆண்டுடைய பிள்ளைதான், இவனும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறான், இவனும் ஊழியத்தை செய்யறான், இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது நான் இருந்தா என்ன, அதை பத்தி நீங்க கவலைப்படாது. ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு முன்னாக மிக கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்து நீங்க செயல்படுவீங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் ஒரே ஒரு செகண்ட் தான் போய் ஆண்டவருக்கு முன்னாடி போய் தலையை கீழே குனிஞ்சு பாவியாகி என்மேல் கிருபையாயிரு ஆண்டவர்னு சொல்லிட்டான்னு சொன்னா அவன் போயிடும் பரலோகத்துக்கு, நீங்க மாட்டிக்கிறீங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்க கடவுள். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வசனம் சொல்லுகிற பிரகாரம், சங்கீதம் 128 சொல்லுகிற பிரகாரம் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வாதம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சிம்பிளா சொல்லியிருக்கிறேன், அந்த 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். உங்களோட குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். முதலாவது கர்த்தருக்கு பயந்து நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு பிறகு நம்முடைய சொந்த பந்தம் ஆசீர்வதிக்கும். முதலாவது நம்முடைய குடும்பத்திற்குள்ள வேண்டிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், அதாவது மனைவி சொல்லுங்களா, இப்போ புருஷன் மட்டும் தான் கர்த்தருக்கு பயப்படும், மனைவி பயப்படுவது அப்படிலாம் கிடையாது. புருஷன் மனைவி 2 பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கு இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், குடும்பத்துக்கு சமாதானம், சந்தோஷம் நிறைவாக உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மனைவியை நேசிப்பான், மனைவிக்கு அன்பு செலுத்துவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவாள், புருஷனை எதிர்த்து பேச மாட்டாள், புருஷனுக்கு விரோதமாக செயல்பட மாட்டாள். இப்படிப்பட்ட நிறைய காரியம் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்காக வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்பட பயம் நம்ம இடத்துல குறைவாக இருக்கும் என்று சொன்னார், ஆண்டவரே இந்த தினம் வரை நான் என்னுடைய இறந்தவன்ற வாழ்க்கை வாழ்ந்து விட்டேனையா, இனிமேலாக நான் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக ஜீவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க என்று சொல்லி நீங்க ஆண்டோட சமூகத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் தந்து உங்களை ஆசீர்வாதம் நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே பறந்திடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, இயேசு ராஜாவே புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன்
சொல்லுங்க, நான் புது பலன் அடைந்துவேன் சொல்லுங்க. புது பலன் அடைந்திடுவே நான் விசுவாசத்தோடு சொல்லுவாங்க சமூகத்துல. நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே. புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே நான் புது பலன் அடைந்திடுவே. பிள்ளைகளே, இந்த தினத்துல ஆண்டவர் சமூகத்திற்கு ஆண்டவரே கர்த்தருக்கு பயத்தினங்களை தாங்கப்பா. நம்முடைய சுபாவத்தை மாற்றுவோம். தேவையில்லாத சுபாவம், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள் மாற்றுவோம். நாம் அடுத்தவர்களை பார்த்து நாம் கெட்டு போக வேண்டாம். அடுத்தவர்களை பார்த்து நாம் நியாயத்தில் இருக்கப்பட வேண்டாம். நம்மை நாமே நிதானித்து நாம் சோதித்தறிந்து நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்கு பயப்பட பயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கண்டிப்பாக அதற்கேற்ற வழிகளையும் அதற்கேற்ற கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அந்த வார்த்தையை எனக்கு இந்த நாளை தந்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு நாமத்தை மையப்படுத்துங்கள். கர்த்தர் அதற்கேற்ற வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுது ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட வார்த்தை முடியாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து உம்மிடத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு வாழ கர்த்தர் அனுக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் தீமையை விட்டு விலக, தீமையை விட்டு நாங்கள் ஆண்டவர் விலகி உமக்கு பிரியமாக ஜெபிக்க, கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்க என் தேவனை கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவர் எங்களுடைய குற்றங்கள் குறையாட்டு மன்னித்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி இதை கேட்ட நிறைவான பிரதமர் நம்முடைய பிள்ளை நிறைவாய்ப்பட்டுள்ள அனுக்கிறோம். தடையை அவற்றை மாற்றிக்கொண்டு மாற்றங்கள் செய்யும். தாழ்த்துகிற வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.